நாதிரா பேகத்திற்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஜன்னி பிறந்தது. திடீரென்று இறந்து போனார் நாதிரா. மார்பில் அடித்துக்கொண்டு புரண்டு கதறினார் தாரா. சுற்றிலும் உள்ள மாபெரும் மலைகளைப் போல துன்பங்கள் தாரா ஷூக்கோவை சூழ்ந்து நெருக்கின என்று இந்த இளவரசரின் பரிதாப நிலையை வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. போலந்து கணவாய்க்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தாத்தார் என்ற ஊரை சேர்ந்த ஆப்கானிய தலைவன் மாலிக் ஜீவான். அவன் உதவியை நாடினார் தாரா. மாலிக் ஜீவான் முன்பு ஒரு முறை ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட அவனுக்கு ஷாஜஹானால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு அவனை காப்பாற்றியவர் இளவரசர் தாரா ஷூக்கோ. அந்த நன்றியை அவன் மறந்திருக்க மாட்டான் என்று நினைத்தார் தாரா. ஆனால் அவனோ செய்நன்றி கொன்று தாராவையும் அவன் மகன் சிஃபிர் ஷூக்கோவையும் சிறைப்பிடித்து அவுரங்கசீப்பிடம் கொண்டு சேர்ப்பித்து விட்டான். விலங்குகளால் பிணைக்கப்பட்ட தாராவும் சிஃபிரும் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டனர். ஆண்டு ஆகஸ்ட் 23, 1659 அன்று. தாரா வந்து சேர்ந்த தகவல் சொல்லப்பட்டதும் அவுரங்கசீப் முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் படர்ந்தது. எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திய இந்த கைதியை முதலில் தெரு தெருவாக ஊர்வலமாக விடுங்கள் என்று ஆணையிட்டார் பாதுஷா. ஒரு குட்டி யானையை சேற்றில் புரள வைத்து மேலே எந்த விரிப்போ இருக்கையோ போடாமல் அதன் மேல் கிழிந்த உடைகளுடன் மோசமான நிலையில் இருந்த தாராவை சங்கிலிகளால் பிணைத்து ஏற்றி உட்கார வைத்தார்கள். கூடவே வாளை உருவிய நிலையில் காவலுக்கு ஒரு வீரர். கொளுத்தும் ஆகஸ்ட் வெயிலில் நாள் முழுவதும் டெல்லி நகர வீதிகளில் தாராவை கொண்டு சென்றார்கள். பளிரென்று ஒளி வீசும் ஆபரணங்களுடன் பட்டு உடை அணிந்து தகதகக்கும் தலைப்பாகையுடன் கம்பீரமாக ஒரு தாராவை பார்த்தே டெல்லி மக்களுக்கு பழக்கம். இப்போதைய நிலையில் அவரை பார்த்த மக்கள் திகைத்து போனார்கள். தலையை சற்றும் நிமிர்ந்து பார்க்காமல் துவண்டு போய் கசக்கி எறியப்பட்ட பூவைப் போல யானை மீது தாரா செல்ல ஆயிரக்கணக்காக கூடிவிட்ட டெல்லி மக்கள் அவருடைய கோலத்தை பார்த்து ஓ என்று கதறினார்கள் என்கிறார் பெர்னியர். தாரா கைது செய்யப்பட்டதிலிருந்து கூடவே பயணித்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்கச்சக்கமான கூட்டம். எங்கு பார்த்தாலும் கிரீச்சிட்ட அழுகை குரல். பெண்களும் ஏன் குழந்தைகளும் கூட ஓ என இளவரசரை பார்த்து கதறி அழுதார்கள். யானையை சுற்றி வாளேந்திய ஒரு வியூகம் அணிவகுத்து சென்றதால் யாராலும் தாராவுக்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லை. மொத்தத்தில் ரொம்ப பரிதாபமான காட்சி என்கிறார் பெர்னியர். மறுநாள் மக்களின் கோபம் தாராவை காட்டிக் கொடுத்த மாலிக் ஜீவான் மீது திரும்பியது. குதிரையில் வந்த அவன் மீது மக்கள் கற்களை வீசினார்கள். தாராவுக்கு மக்களிடையே இருந்த இந்த செல்வாக்கு கண்டு சற்றே திகைத்து போனார் அவுரங்கசீப். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.